சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நல சங்கத்தின் சார்பில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம பேச போற ஒரு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா, சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கோவை கிளையில நடக்கிற அநியாயங்களும் அக்கிரமங்களும். ஏன்னா கடந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு உண்டாச்சு. ஏன்னா கோவை இம்மானுவேல் தேவாலயத்துல சுவிசேஷ பணியாளராக பிரின்ஸ் காலின் என்பவர் பணியாற்றி வருகிறார். அவருக்கு சம்பளம் திருச்சபை மக்கள் தான் கொடுக்குறாங்க. அவர் என்ன சம்பளம் எப்படி வாங்குறாருன்னா, பிஎஃப் மற்றும் சம்பளம் கம்பெனி சட்டப்படி அவர் சம்பளம் வாங்குற ஒரு நபர். இந்த பிரின்ஸ் கால்வின் தேவாலய சொற்பொழிவுல என்ன பண்றாருன்னா, இந்துக்களுக்கு எதிராக, இந்து சமுதாயத்துக்கு எதிராக, அவருடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக ஜாதியை மென்ஷன் பண்ணி ஒரு சொற்பொழிவு ஆற்றினார். இது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இந்தியா முழுவதும் ஏற்படுத்துச்சு. மற்ற சமுதாய மக்களுக்கும் மற்ற மதத்துக்கும் ஒரு பாதிப்பு உருவாகிச்சு. அது ஆனா அதுக்கு மேல கிறிஸ்தவ மக்களிடத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அப்படி ஏற்படுத்தினால அந்த இம்மானுவேல் திருச்சபையை சேர்ந்த சபை மக்களை ஒரு போராட்டத்துல ஆரம்பிச்சாங்க. போராட்ட காலத்தை ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவுல அது என்ன பண்ணது, இந்த என்பவர் உடனே பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் சொல்லி ஒரு போர்க்கொடி வைத்தாங்க. நிறைய இடங்கள்ல இந்தியா முழுவதும் இந்த சம்பவத்திற்கு பிரின்ஸ் கால்வின் மீது 144 இடங்களில எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கும்போது கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்துல ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்றாங்கன்னா, இந்த செய்தியை பார்த்துட்டு, இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. 320/2024 அந்த கிளை எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. நான் பெயிலபிள் வழக்கு. இந்த நான் பெயிலபிள் வழக்குல இன்னைக்கு 3 வாரம் ஆச்சு. 3 வாய்தா வந்துச்சு. 3 வாய்தாலையும் கோயம்புத்தூர் நீதிமன்றம் அதை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. காரணம், இவரு ஒரு ஆயர் ஒரு பொது இடத்துல ஒரு சொற்பொழிவுங்கிறது தன்னல மறந்து ஒரு பழிவாங்க உள்நோக்கத்தோடு ஒரு என்ன சொல்றது, சமுதாயத்துல ஒரு அசாதாரண ஒரு சூழலை ஏற்படுத்தும் விதமாக அவர் பேசியிருந்தார். அப்போ கோவை நீதிமன்றம் ஜாமீன் மறுத்துருச்சு. இன்னைக்கு 26/7/2024 இன்றைக்கு 3வது மனு கொடுத்திருந்தாங்க. இந்த மனு கொடுத்தது பாத்தீங்கன்னா, அவருடைய மனைவி, அவரோட மனைவி இல்ல, துணைவியார். இவரு முன்னாள் ராணுவ வீரர் ரூஸ்வெல்ட் என்பவருடைய மனைவிய விவாகரத்து பெறாம ஒரு ஆயராக இருந்து 60 வயசுல கல்யாணம் பண்ணாரு. ஏன்னா போலியான டாக்குமெண்ட்களை தயாரிச்சு, போலி ஆவணங்களை தயாரிச்சு, இதுக்கு இந்த பிஷப் தீமோத்தி ரவீந்திர தலைமையில ஒரு கல்யாணத்தை நடத்தினாரு. இந்த வழக்குல இவருடைய துணைவியார் ஆஜராகல. இவருடைய மகள் பல் டாக்டரா இருக்கிறாங்க. அந்த பல் டாக்டர் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த மகளை வச்சு என்ன பண்றாங்கன்னா, பெட்டிஷன் மனு போடுறாங்க முன் ஜாமீனுக்கு. அந்த மனு 3 தடவை அது நிராகரிக்கப்பட்டது. இனி கோவை நீதிமன்றத்தில் அவர் வாதாட முடியாது, ஜாமீன் கேட்க முடியாது. இனி அவர் எங்க போகணும்னா சென்னை உயர் நீதிமன்றம் தான் போகணும். இந்த சூழ்நிலையில இவர் மீது திருச்சபைகள்ல ஒரு சலசலப்பு, அசாதாரண ஒரு முறைகள், மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு, பொதுவெளியில ஒரு கொந்தளிப்பு, கிறிஸ்தவ மக்களுக்கு மற்ற சமுதாய மக்களிடத்துல மற்ற மதத்தினிடத்துல இருந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உருவாக்கின இந்த பிரின்ஸ் கால்வின் மீது தென்னிந்திய திருச்சபையின் கோவை கிளையில கண்காணி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் தீமோத்தி ரவீந்தர். இந்த தீமோத்தி ரவீந்தர் இதுவரைக்கும் இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன் எடுக்கல? எதனால எடுக்கல? ஏன் இவ்வளவு காலதாமதம்? என்ன காரணங்கிறது நாம இதை விசாரிக்கும் போது, கோவை கிளையில பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது. இந்த ஊழல்ல பிரின்ஸ் கால்வினுக்கும் பங்கு உண்டு. அங்க பொருளாதார ஒருத்தர் இருக்கிறாரு, டிஎஸ் அமிர்தம். இவரும் ஒரு தவறான ஒரு கோணத்துல உள்ள பொறுப்புக்கு வந்த ஒரு நபர். ஏன்னா இந்த டிஎஸ் அமிர்தங்கிறவர் எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் பின்புலம் இல்லாரு. தொழில் நஷ்டம் அடைந்து
மிகப்பெரிய ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தவர். இன்னைக்கு 300 கோடி ரூபாய்க்கு அவருக்கு சொத்து. ஏதாவது நிர்வாகத்துல இருந்து ஒரு 3-4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருடத்துல இன்னைக்கு 300 கோடிக்கு அவர் சொத்து சுகம் இருக்குது. எப்படின்னா திருச்சபை மக்கள் காணிக்கைகளை கொள்ளையடிக்கிறது, கல்வி நிறுவனங்கள்ல கொள்ளை, அது போக நிதி பில்டிங் நிறைய இருக்குது, வாடகைக்கு விடுறது, வணிக வளாகங்கள் இருக்குது. இந்த வணிக வளாகங்கள்ல உள் வாடகைக்கு லீஸுக்குன்னு விட்டு பல கோடி ரூபாய் ஊழல் செய்த ஒரு நபர் தான் இந்த அமிர்தம். இப்படி ஒரு மாஃபியா கும்பலாக தான் இந்த நிர்வாகம் அங்க செயல்படுது. இப்படி இருக்கும்போது இந்த பிரின்ஸ் கால்வினை என்ன பண்ணிருக்கணும், தீமோத்தி ரவீந்தர் அவர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்திருக்கணும். ஏன்னா இவர் காந்திபுரம், கோவை காந்திபுரம் 9 நம்பர் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த 9 நம்பர் ஆலயத்துல ஒரு ஏழை பெண்மணி, அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இல்ல, பிள்ளைங்கெல்லாம் இல்லாதனால அவங்களோட முதியர்களா இருந்தாங்க. அவங்களுடைய பிற்காலத்துல மரணத்துக்கு அப்புறம் அந்த மரண டைம்ல அவங்கள பராமரிக்கணும், கண்காணிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு 80 சென்ட், நம்ம 60-80 சென்ட் நிலம் இருந்துச்சு அந்த 9 நம்பர் காந்திபுரம் 9 நம்பர் சர்ச்சு பக்கத்துல. அந்த நிலத்தை என்ன பண்ணாங்கன்னா இந்த தென்னிந்திய திருச்சபைக்கு தானமாக எழுதி வச்சாங்க. அவங்க எதுக்காக எழுதி வச்சாங்கன்னா, எங்களை போல அனாதைகளாக இருக்கிற ஏழைகளுக்கு அந்த நிலத்தை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நிலத்துல ஒரு பில்டிங் கேட்டு ஏழை முதியோர்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்த கொடுத்தாங்க. இன்னைக்கு அதோடைய மதிப்பு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 கோடிக்கு மேல போகும். 100 கோடிக்கு மேல உள்ள ப்ராஃபிட் உள்ள அந்த இடத்த இந்த பிரின்ஸ் கால்வினுடைய தலைமையில என்ன பண்றாங்கன்னா, போலி ஆவணங்களை தயாரித்து அதை என்ன பண்றாங்க, வித்துடுறாங்க. யாருக்கு விற்கிறாங்க, மலபார் நகை கடைக்கு இதை விற்கிறாங்க, சேல்ஸ் பண்றாங்க. இந்த மலபார் நகை கடைக்கு சேல்ஸ் பண்றதுக்கு இதோட டாக்குமெண்ட்லாம் எடுத்து மிகப்பெரிய அளவுல இதுக்கு பிரபலமான ஒரு தொழிலதிபருடைய தம்பியும் இதுக்கு கூட்டு உண்டு. இந்த மாபியா கும்பல் எல்லாம் எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்தி வராங்கிறதெல்லாம் நீங்க இது பார்க்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு சம்பளம் நான் வரிசையை நான் போடுறேன். இந்த பிரின்ஸ் கால்வின் மீது இந்த நிலத்தை வித்ததுல பல கோடி ரூபாய் இவர் ஊழல் செஞ்சிருக்காரு. குறைஞ்சது இந்த நிலத்தை 15 கோடி ரூபாய்க்கு வித்தனமோன்னு கணக்கு அமைக்கிறாங்க. அது 100 கோடி ரூபாய்க்கு மேல உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிய ராஸ்கட் ரோட்ல இருக்கிற மலபார் நகை கடை இன்னைக்கு அந்த இடத்துல மதிப்புங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரியும். இன்னைக்கு அதோடைய வேல்யூஷன் என்னங்கிறது என்னன்னா, ஒரு 15 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு கொஞ்சம் சின்ன அமௌண்டா கணக்கு காமிச்சு இதுல ஒரு 10 கோடிக்கு பக்கம் என்ன பண்ணாரு, இந்த பிரின்ஸ் கால்வினுடைய தலைமையில இந்த கேங் எல்லாம் பங்கு போட்டுக்கிட்டாங்க. இன்னும் அந்த வழக்கு கோர்ட்ல நிலுவையில தான் இருக்குது. ஆனா இதுல பிஷப் தீமோத்தி ரவீந்தருக்கு பங்கு இருக்குது. ஒரு கண்காணியானவன், ஒரு கம்பெனில ஒரு மேனேஜரா இருக்கிற ஒரு நபரு எப்படிலாம் ஏமாத்தி இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டு கலவணிய ஒரு மாபியா கும்பல தான் இருக்கிறாங்க. ஒருத்தன் தப்பு செஞ்சா இன்னொருத்தன் தட்டி கேட்க மாட்டாங்க. ஒருவர் அரவணைச்சு நீ பண்ற நான் பாத்துக்கலாங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, தட்டி கொடுத்து இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வராங்க. அந்த மகான் தான் என்ன பண்ணாரு, இந்த மகானுக்கு, இந்த பிரின்ஸ் கால்வினுக்கு வேற எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு 1 மாத காலம் ஆயிடுச்சு. இந்த பிரின்ஸ் கால்வின கோவை ரேஸ்கோர்ஸ் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சு, நான் பேலபிள் ஒரு கேஸ், இவரை தேடி கண்டுபிடிக்கல, இவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை, கிடப்புல போட்டுருக்கிறீங்க. நல்லது, உங்களுக்கு அழுத்தம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மேல அதிகாரி இருக்காங்க, இதுக்கு மேல காவல்துறை அதிகாரி இருக்காங்க, நம்ம கமிஷனர் இருக்கிறாரு, கமிஷனர் இருந்தவங்களுக்கு அழுத்தம் இருக்கும். கமிஷனருக்கு இன்னும் மேல அதிகாரிகள் இருந்து யாருடைய அமைச்சர் இருந்து அழுத்தம் இருக்கும். இதுல நேரு அவர்கள் வர தலையிட்டு இருக்கிறதா நாங்க கேள்விப்படுறோம். அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன்னா நேரு இங்க அடிக்கடி வந்துட்டு போறாரு, இவங்க எல்லாம் ஒன்னா கலந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த பிரின்ஸ் கால்வினுடைய அரெஸ்ட் பண்ணாம இவர் என்ன பண்றாங்க, காப்பாத்திடுறதுல காவல்துறை மிகப்பெரிய அளவுல பங்களிக்கிறது எங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். இன்னும் ஒரு காவல்துறையில எங்களுக்கு ஒரு சந்தேகம். தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிற குற்றம் சாட்டப்பட்ட இந்த நபர் கடந்த வாரம் கேத்தியில ஒரு பிஷப் முன்னாள் பிஷப் இறந்து போனாரு. அந்த பிஷப்பை பாக்குறதுக்கு என்ன பண்றாரு, நைட்டு வர்றாரு, தங்கிட்டு போறாரு.
இன்றைக்கு 26 7வது மாசம் 2024 இன்றைய நாள்ல கோயம்புத்தூர் திருப்பூர் நீதிமன்றத்துல 15 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு ஒன்று இருக்குது. அந்த ஊழல் வழக்கிலையும் இந்த பிரின்ஸ் காலின் சம்பந்தப்பட்டிருக்காரு. இந்த பிரின்ஸ் காலின் சம்பந்தப்பட்டதுனால இந்த வழக்கானது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தள்ளுபடி பண்ணது, டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. இந்த வழக்கு 6 மாதத்துல என்ன பண்ணும், விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு இருக்குது. இந்த 5 ஆண்டு காலமாக இந்த கேஸ் கடப்பில் கிடந்தனால இந்த கேஸோடைய எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வாங்கல. இன்னைக்கு இந்த கேஸ் சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் வாங்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வந்ததுனால பிரின்ஸ் கால்வினும் அவருடைய துணைவியாரும் நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு காலையில வர்றாங்க. இங்க எங்களுக்கு என்ன கேள்வின்னா, தலைமறைவு குற்றவாளின்னு சொல்லி இன்னைக்கு 1 மாத காலமாக இவரை காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணல. இவர் எப்படி மறுநாட்டுக்கு வருவாரு? இன்னைக்கு திருப்பூர் நீதிமன்றத்துக்கு வர்றாரு. ஒரு தேடப்படும் ஒரு குற்றவாளி, நான் பெயிலபிள் ஒரு குற்றவாளி, ஏன் இந்த காவல்துறை கண்டுக்கல? அப்போ ஐஎஸ் அதிகாரிகள் மௌனம் காக்கிறார்களா? உளவுத்துறை மௌனம் காக்கிறதா? இது எங்களுக்கு ஒரு கேள்வி. ஏன் இந்த கேள்வி நாங்கள் கேட்கிறோம் என்றால், கடந்த 2023 ஆண்டு 3வது மாசம் 22ஆம் தேதி ஒரு 6 நபர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது. யாரு எஃப்ஐஆர் போடப்பட்டது? எதனாலன்னா, இந்த பிரின்ஸ் காலினுடைய மனைவி ஐடா செல்வகுமாரின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அம்மையார நாங்க அவதூறு பரப்பணும். ஏன்னா இவங்க முறையற்ற ஒரு திருமணத்தை செஞ்சிருக்கிறாரு. இந்த பிரின்ஸ் காலினுடைய முறையற்ற ஒரு திருமணம். இந்த முறையற்ற திருமணம் செஞ்சதுனால திருச்சபை மக்கள்ங்கிற இதுல நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா இந்த அம்மையார் விவாகரத்து வாங்கல. ஏற்கனவே 2 திருமணம் ஆயிருக்கு. 2வது திருமணத்தை விவாகரத்து வாங்கல. விவாகரத்து வாங்காதனால விவாகரத்து வாங்காம ஒரு 1000 திருமணத்தை செய்யக்கூடாது. அதுவும் ஒரு பிஷப்புக்கு திருமணத்தை நடத்திக்கிறாரு. யாரு? திமுக ரவீந்தர் தலைமையில காந்திபுரம் சர்ச்சையோட தேவாலயத்தில் இருந்த 1000 மிரட்டி, யாரில் சேர்ந்து மிரட்டுறாங்க? பிஷப் மிரட்டுறாரு, பிஷப்போட மனைவி மிரட்டுறாங்க, பிரின்ஸ் காலினுடைய மக மிரட்டுறாங்க. அப்புறம் பிரவீன் என்ற ஒரு நபர், பிரவீன் பிரின்ஸ் காலியோட பினாமி, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? மிரட்டி அந்த 1000 பணியை வச்சு அந்த மேரேஜை நடத்துறாங்க. இப்போ இதை நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். ஒரு விவாகரத்து பெறாத ஒரு பெண்ணை எப்படி இந்த 1000 திருமணம் செய்யலாம்னு சொல்லி இந்த கேள்வி கேட்டதுக்காக பொய்களை பிழைந்து காவல்துறைக்கு மிக அளவு நெருக்கடி கொடுத்து, என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, காவல்துறை பணம் கொடுத்தா என்னன்னாலும் செய்வாங்கன்னு அவங்க சொல்ற ஒரு வாக்கு. அதன்படி என்ன பண்ணா ஒரு 6 பேர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டது. எஃப்ஐஆர் போடப்பட்டு கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்துல புதுசா வந்திருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, சப் இன்ஸ்பெக்டர் இந்த 6 பேர் நபர்கள் வீடுகளும் போய் மிகப்பெரிய அளவில் தொந்தரவு கொடுத்தாரு. திருப்பூர்ல நான் இருக்கிறது திருப்பூர்ல திருப்பூர் காவல் நிலையத்துக்கு பொய்யான தகவலை கொடுத்து போலீசாரை கூட்டிட்டு வந்து எங்க வீடெல்லாம் சர்ச்சை பண்ணி பெரிய அளவுல ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி போனாங்க. நாங்க இருக்கிற எல்லா சுற்று வட்டாரங்கள் எல்லாம் எங்களை ஒரு கொலை குற்றவாளி மாதிரி சித்தரித்து விட்டு சென்றாங்க. இதே ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய போலீசார். அப்போ இந்த அம்மையாருக்கு நாங்க என்ன பண்ணோம்? கோர்ட்ல நாங்க போய் என்ன பண்ணோம்? ஆஜராகணும். எங்களுக்கு ஜாமீன் எடுத்தோம். இன்னைக்கு இன்னைக்கு 750 நாள் 500 நாள் பக்கம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1.5 வருட காலமாக சார்ஜிட்டு போடல. இதே ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் அதிகாரிகள் சார்ஜிட்டு போடல. நாங்க போய் கேட்கும் போது, உங்களுக்கு எங்களை விட மேல் அதிகாரிகள் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. மேல அதிகாரிகள்னா கமிஷனருக்கும் மேல அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்தாதான் சார்ஜிட்டு போடுவாங்க. என்ன ஒரு பொய்யான ஒரு வழக்கை கொடுத்து சார்ஜிட்டு கேஸ் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டீங்க, சந்தோஷம், அதை நாங்க ஏத்துக்கிறோம். அது நீதிமன்றத்தில் நாங்க நிரூபிச்சு வெளியே வந்துக்கிறோம். ஆனா இது வரைக்கும் சார்ஜிட்டு போடல. முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததோட சரி. இதே திரும்ப காவல்துறையில போய் நாங்க போய் கேட்கும் போது அதே காவல்துறை அதிகாரி சொல்றாங்க, நாங்க எழுதி கொடுக்குறோம். எப்படி எதனால எழுதி கொடுத்தோம்னா, கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பத்திரப்பதிவுத்துறையில ஒரு புகார் இருந்துச்சு. சகோதரர் மோசஸ் அவர்கள் ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. இவங்களுடைய திருமணம் பதிவு செய்யக்கூடாது, இது இல்லீகல் திருமணம் அப்படின்னு சொல்லி. அதை விசாரிச்சதுல பதிவுத்துறை என்ன பண்ணாங்கன்னா, பதிவுத்துறை ஒரு கடிதம் கொடுத்தாங்க. இவங்களுடைய திருமணம் பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இதுக்கு அப்புறம் நாங்க போய் கேட்டோம், ஐயா எங்க மேல நீங்க ஒரு கேஸ் போட்டீங்க, இவ்வளவு நடவடிக்கை எடுங்க, ஒண்ணு எங்களை சார்ஜிட்டு போடுங்க, கோர்ட்ல கொண்டு போங்க, நாங்க கோர்ட்ல
எங்களோட உண்மை தன்மையில் நாங்க நிரூபிக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். அவங்க நாங்க கொடுத்த கேஸுக்கு என்ன பண்ணோம், எங்களுக்கு ஒரு ரசீது கொடுங்க, சிஎஸ்ஆர் கொடுங்கன்னு கேட்டோம். ஏன்னா காவல் நிலையங்களில் ஒரு வழக்கை நம்ம என்னன்னா, நம்ம புகார் கொடுத்தால் அந்த புகாரை பெற்றுக்கொண்டு சிஎஸ்ஆர் தரணும். நீ நாளைக்கு வா, நாளை கழிச்சு வா, அடுத்த வாரம் வா, சிஎஸ்ஆர் தரோம், அந்த அதிகாரி வரல, இந்த அதிகாரி வரல, எங்கேயுமே காரணம் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஒரு நிருபரா இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும். அப்படி சொல்லும்போது நாங்க என்ன பண்ணோம், சரிங்க நீங்க சிஎஸ்ஆர் கொடுங்கன்னோம். அவர் ஒரு டிமாண்ட் வச்சாரு, சிஎஸ்ஆர் கொடுத்தா நான் கேஸ்ல வந்து என்ன பண்ண மாட்டேன், விசாரிக்க மாட்டேன், இதுக்குண்டான சொல்யூஷன் செய்ய மாட்டேன், நான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னா சிஎஸ்ஆர் தர மாட்டேன்னாரு. நான் வந்து இந்த கேஸை உள்ள க்ளோஸ் பண்ணி தரேன்னு சொன்னா சிஎஸ்ஆர் போட வேண்டாம், இல்ல சிஎஸ்ஆர் தான் போடணும்னு சொன்னா நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்ப நடவடிக்கை எடுக்க மாட்டேன், சிஎஸ்ஆருக்கு நடவடிக்கைக்கு என்ன இருக்குது? அப்ப நாங்க சொன்னா சரிங்க ஏன்ட்டு வந்தாச்சு. ஒரு வாரத்துல என்ன பண்ண, சிஎஸ்ஆர் நடவடிக்கை எடுக்கிறாரு. இன்னைக்கு மாசம் 1 மாதம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. மனதை புண்படுத்தும் விதமாக இருந்த காவல்துறை இப்படி ஒரு தவறான நபர்களுக்கு துணையாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் ஏன் இந்த உண்மை சம்பவத்துல மௌனம் காக்கிறீங்க? ஏன்னா இந்துக்கள் போராட்டம் நடத்தினாங்க, இந்து முன்னணி சேர்ந்தவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க, டெய்லி பிரஸ் மீட்டிங் கொடுக்குறாங்க, ஒரு பதற்றத்தை உருவாக்குறாங்க. வணக்கம். இருக்கும்போது ஏன் 30 நாட்களாகியும் இந்த பிரின்ஸ் கால்வினை அகில கைது செய்யவில்லை? நிறுவன தலைவர் இப்போ நாங்க கேள்விப்படுறோம், இவர் கொடைக்கானல்ல இருந்தாரு, அப்புறம் கேரளா பார்டர்ல ஒரு பண்ணை வீட்டுல இருந்தாரு, இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஜெபர்பன் ஜான்சன் வீட்டுல இருந்ததா நாங்க கேள்விப்படுறோம். இந்த காவல்துறைக்கு எல்லாமே தெரியும். நீங்க மறைக்கிறீங்க, இதுக்காக உங்களுக்கு பல லட்சங்கள் கைவிட்டு கொடுக்கப்படும் சொல்றாங்க. ஒரு காவல்துறை மேல இருந்து நம்பிக்கையே போய்விட்டது. ஏன்னா அது பெரிய அளவுல உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்குது. C2 காவல் நிலையத்துல இந்த மாஃபியா கும்பலுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. இது ஒரு மாஃபியா கும்பல், சிஎஸ்ஐடிஏ பதியப்பட்டு வரலாறு. இந்த வரலாறை மறைத்து சிஎஸ்ஐ போர்வையில வலம் வருகிற நபர்களுக்கு நீங்கள் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. தயவு செய்து இன்னைக்கு நாங்க எங்க அமைப்பு சார்பில் நடவடிக்கை எடுக்கணும். முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது. 26ஆம் தேதி நடவடிக்கை எடுக்கணும். இது போக பாத்தீங்கன்னா காவல்துறை உடனடியாக தீமோதி ரவீந்தர் மத போதகரை கைது செய்யணும். நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. காவல்துறையால அலங்கரிக்கப்படுவோம் என்கிற ஒரு பிம்பம் இருக்கு. தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை உடனடியாக எங்களை கைது பண்ணி கமிஷனர் அவர்கள் பண்றாங்க. இவர் போட்டு கிட்டத்தட்ட இவர் மேல எந்த ஒரு விரைந்து நடவடிக்கை எடுக்க பண்ணல. இவரை உடனடியாக கைது பண்ணணும் சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். பெயரை 2-3 நாள் முன்னாடி கூட கோத்தகிரியில ஒரு நம்பிக்கை நீங்கள் காப்பாற்ற நிகழ்ச்சிக்கு இரவு நேரத்துல வந்துட்டு போனதா ஒரு தகவல் பாதிக்கப்பட்டவர்கள். அதனால அவர் சுதந்திரமா வெளியே சுத்திட்டு இருக்காரு ஒரு குற்றவாளி. அவரை உடனடியா கைது பண்ணணும்னு சொல்லி குற்றவாளி வந்திருக்கோம் நீதிமன்றத்தை. பாதிக்கப்படக்கூடாது அதை பத்தி பேசினாருன்னு சொன்னீங்கன்னா தெளிவா சட்டம் சொல்லுது. மாட்டை வெட்டி திங்கிறவன் இந்த தெரிஞ்ச திருச்சபையில மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் தப்பித்துக் கொள்கிறார்கள். நிரபராதிகள் யாருமே ஜாதியை உள்ளங்களை நாடிதான் நாங்க பழகிட்டு இருக்கோம். குற்றவாளி தப்பித்துக் கொள்கிறாங்க. பாரத் மாதா கி ஜெய். இந்த ஒரு நிலைமையை நீங்க மாத்தணும். என்னுடைய பேர் ஜோஷ்வா. காவல்துறை கோவை கமிஷனர் அவர்களுக்கு இதை ஒரு வேண்டுகோளா நீங்க எங்களுடைய ஒரு வேண்டுகோளா கோரிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிஎஸ்ஐடிஏ கம்பெனி பயனாளிகள் நலச்சட்டத்தின் சங்கத்தின் சார்பில் பொதுச் செயலாளராகிய ஜெயக்குமார் ஜெயபாலுடைய ஒட்டுமொத்த திருச்சி மக்களிடையே கோரிக்கையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வழக்குகள் பதிவாயிருந்தது. ஒரு நபர் தவறு செய்துவிட்டு துணிகரமாக உலா வருகிறார். ஆல்ரெடி அவர் மேல வந்து இவர் இன்னொருடைய மனைவியை கொண்டு வந்து உங்களிடத்திலே நானும் ராமநாதன் சார் சொந்த மனைவி போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி 6 நபர்கள் மீது ஒரு போலி வழக்கை போட்டு நீங்கள் எங்களை அலைகழித்தீர்கள். அவர் மேல இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். எடுத்துட்டு இருக்காங்க. இதுவரை கைது பண்ணல. அப்படி இருந்தும் இதுவரைக்கும் அந்த வழக்கில் நீங்க வந்து விரைவில் எந்த விதமான
கைது பண்ணுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அந்த வழக்கை முன்னாடி கொண்டு போகல, நீதிமன்றத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகல. ஒரு சார்ஜ் ஷீட் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நாங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்கு நாங்க சரியா இருக்கோம். இன்னொன்னு, எங்க கிட்ட வந்து பண வசதி கிடையாது. ஆனா இவர்கள் எல்லாம் திருச்சபை காணிக்கை பணத்தையும் சொத்துக்களையும் கொள்ளையடித்து வைத்திருக்கிற கொள்ளை கூட்டம். இதுல இருந்து நீங்கள் எல்லாம் உங்களுக்கு பங்கு வருவதாக இவங்க எல்லாம் சொல்றாங்க. அவங்க சொல்றதும் இப்ப நடக்கிறதும் அது உண்மைங்கிறத நிரூபணமாகிறது. தயவு செய்து காவல்துறை மேல உள்ள களங்கத்தை நீங்கள் துடைக்க வேண்டும். இந்த நய வஞ்சகர்களை நீங்கள் களையெடுக்க வேண்டும். இந்த தென்னிந்திய திருச்சபையில சிஎஸ்ஐ என்பதற்கு வந்து சிஎஸ்ஐ சேர்ந்த ஆயர்களுக்கோ பிஷப்புக்கோ எந்த ஒரு அதிகாரங்களும் கிடையாது. பிஷப் என்பவர் ஒரு கம்பெனியை கண்காணிக்கிற ஒரு நபர். ஆயர் என்பவர் சுவிசேஷ பணியாளர். இவர்கள்லாம் பிஎஃப் மற்றும் கம்பெனி சட்டத்தின்படி சம்பளம் வாங்குற நபர்கள். இவர்களுக்கு மிகப்பெரிய அதிகாரங்களும் ஒன்றும் கிடையாது. ஆனா அதிகாரம் இருக்கிறது போல உங்களை நம்ப வைத்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனே பிரின்ஸ் கால்வின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரின்ஸ் கால்வின் செய்த தவறுகள் எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும். ஒரு முன்னாள் ராணுவ வீரர் ஒரு மனைவியிடம் விவாகரத்து பெறாமல் விவாகரத்து பெற்றேன் என்று சொல்லி திருச்சபை மக்களையும் சட்டத்தையும் காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் ஏமாற்றி வருகிற இந்த துரோகியாவும் குற்றஞ்சாட்டப்பட்ட பிரின்ஸ் கால்வினும் புற மதத்தையும் இந்து மக்களையும் அவருடைய நம்பிக்கையும் சீர்குலைத்த இந்த பிரின்ஸ் கால்வினை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். நீங்கள் காவல்துறையில் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பது இதுதான் சாட்சியாக இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தோடு சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நல சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.